வணக்கம். பணவீக்கம் வந்தால் சாதாரண மக்கள் என்ன செய்யலாம்? சில நடைமுறை விடயங்கள் உங்களை பாதுகாக்கும். சிக்கலான பொருளாதாரம் வேண்டாம். பயனுள்ள வழிகள் மட்டும் பார்ப்போம். பணத்தை அப்படியே வைக்காதீர்கள். வங்கியில் மட்டும் சேமித்து வைத்தால் பணத்தின் மதிப்பு குறையும். வட்டி பல நேரங்களில் பணவீக்கத்தை விட குறைவு. அதனால் ஒரு பகுதியை மட்டும் சேமிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். மீதியை வளர்ச்சிக்கு மாற்றுங்கள். 2வது, சொத்து உருவாக்குங்கள். பணவீக்கத்தில் சொத்துகள் மதிப்பு உயரும். உதாரணம், வீடு, நிலம், தங்கம். நீண்டகால முதலீடுகளை உருவாக்குங்கள். பணம் அல்லது சொத்து தான் பாதுகாப்பு. 3வது, வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். பணவீக்கத்தை சமாளிக்க சம்பளம் மட்டும் போதாது. கூடுதல் வருமானம் முக்கியம். என்ன செய்யலாம்? கூடுதல் வருமானம், சுயதொழில், இணையவழி வருமானம். 2வது, சிறிய வேலை. 4வது, கடனை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். பணவீக்கத்தில் பழைய கடன் சுலபமாக ஆகும். ஆனால் புதிய கடன் எடுக்கும்போது கவனம். குறிப்பாக நிலையான வட்டிக்கடன் நல்லது. அதிக வட்டிக்கடன் தவிர்க்கவும். 5வது, தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். பணவீக்கத்தில் சிறிய செலவுகளே பெரிய தாக்கம் தரும். இவ்வாறு செய்யுங்கள். மாத செலவுகளை எழுதிக் கொள்ளுங்கள். தேவையற்ற சந்தா, ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, தவணை முறையில் பணம் செலுத்துவதற்கு பொருட்களை கொள்வனவு செய்வதை குறைக்கவும். 6வது, அவசர தேவைக்கு நிதியினை வைத்திருங்கள். எப்போதும் 3 அல்லது 6 மாத செலவுக்கு தேவையான பணம் வைத்திருங்கள். இது வேலை இழப்பு அல்லது அவசர நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கும். 7வது, திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது மிக முக்கியமானது. பணவீக்கம் வந்தாலும் நல்ல திறமைகள் உள்ளவர்களுக்கு வேலை இருக்கும். சம்பள உயர்வும் வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். கற்றுக்கொள்ளுங்கள். டிஜிட்டல் திறன்கள், மொழி, தொழிற்திறன்கள். 8வது, நீண்ட காலத்தை பற்றி சிந்திக்கவும். பணவீக்கம் தற்காலிகமாக வரலாம். ஆனால் நீண்ட காலத்திற்குரிய முதலீடு, ஒழுக்கம், திட்டமிடல் இவைகள்தான் வெற்றி தரும். சுருக்கமாக, பணவீக்கத்தில் தற்காப்பு. பணத்தை மட்டும் வைத்திருக்க வேண்டாம். சொத்துக்களில் முதலீடு செய்யுங்கள். வருமானத்தை அதிகரிக்கவும். செலவுகளை கட்டுப்படுத்தவும். அவசர நிதி வைத்திருங்கள். திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு எளிய உண்மை: பணவீக்கம் பணத்தை சாப்பிடும். ஆனால் அறிவும் திட்டமிடலும் அதை வெல்லும். நன்றி.